இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே சிட்டி பையனா இருந்தா பெர்ஃபியூம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு மாடுலேஷன் தான் எங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஒரு வார்த்தைனால உங்களுக்கு வந்து டிஃபரண்டா தெரியுது இருக்குது அப்படிதானே? இல்ல சார், ஒரு சில விஷயம் ஸ்பெஷலா எங்களுக்கு தெரியுது. அதாவது இப்போ சப்போஸ் ஒரு ஷூ எடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அடிடாஸ் இல்ல நைக் அந்த மாதிரி ஒரு பிராண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படியா இருந்தாலும் ஒரு பிராண்ட். ஐயோ சாமி, டேய் கூட்னு போங்கடா. சரி, அது அப்படி இல்லனாலும் பிராண்ட்ஸ் வாங்க முடியலனாலும் அப்படியே பிராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இமிடேஷன் அப்படியே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் காப்பி மீன் பண்றீங்க, எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் காப்பி தெரியும். இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? நாங்களும் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி போடக்கூடிய ஆட்கள் தான். நாங்களும் இதே பிராண்ட் வந்து நாங்க எப்பமாவது சிட்டிக்கு வரும்போது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியும். எங்க ஏரியால இது கிடைக்காது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி நாங்க போடுவோம். இப்ப நீங்க கூட இமிடேஷன் சொன்னீங்க, அவர் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்றாரு. ஓகே, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காப்பி தான். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இப்ப இமிடேஷன்னா அது ரோட்ல விக்கிறது 600 ரூபாய் அந்த ரேட்டுக்கு போயிடும். பிராண்ட் தான் போட்டிருக்காரு. சிட்டி பசங்களுக்கு பச்சை கூட குத்திருக்காரு. பச்சை குத்தி இருக்காரு. இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? ஆனா இப்படி பச்சை குத்தி இருக்குது இதெல்லாமே சிட்டி லுக் பசங்க பண்றதுனே பிடிக்கல. டெல் மீ டெல். இப்போ அவங்க டாட்டூ போட்டிருந்தாங்கன்னா ஃபுட்வேர் இருக்குல்ல, அதை மாத்தல. ஒண்ணு மாத்தினா ஒண்ணு மாத்தாம இருக்காங்க. உள்ள ஜட்டி கூட தான் வெள்ளையா போட்டிருக்கேன், பாக்குறியா? சார் உறுத்துதுன்னா அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கேத்தாப்ப மாறும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சிருக்க பையன் பிடிக்குதுன்னா சரி ரைட்டு, அம்மா அப்ப நம்மளே ஒரு புள்ள பாக்கண்டா அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்கிற. சரியா, அடுத்து இந்த மாதிரி பேண்ட் போகணுன்றாங்க, சரி ரைட்டு பேண்ட் போட்டு நானும் இருக்கேன். ஏதோ உங்க டிஃபரெண்டா இருக்கீங்க, அப்ப என்ன டிஃபரன்ஸ் சொன்னா அது இப்பயே மாத்திக்கோ. ஓகே, வேற நல்ல ஃபேரா என் கூட வரும்போது உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் பெருமையா சொல்றேன், என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஃபேர் கலரா இருக்கணும். இன்னும் கலர் இல்லைங்க சார், ஃபேர் கலர் வந்து அழகோட சேராது. ஒரு நிமிஷமா, ஃபேர்னு நீங்க சொல்றதோட மீனிங் கலர் தான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஃபேர் அப்படிங்கறத நீங்க சொல்ல வர்றது கலர் தான். அப்ப என்னோட எஜுகேஷன் அதை நான் யோசிப்பேன். அடுத்து என்னமா நீங்க ஒண்ணு போயிட்டே இருக்கீங்க? பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? படிச்ச அழகான பையன். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிஏ. தம்பி BMBA சிவில் படிச்சிருக்கேன். BE சிவில், BECE, ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. BTech, END, MABL. ஓகே, போதுமா? எல்லாம் படிச்சிருக்கான். ஒரு என்ன குறை இப்ப? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. பி மாப்பிளையே வேணாங்க சார். அப்படின்னா தமிழ்நாட்டுல கல்யாணம் நடக்காது. பி மாப்பிள்ள ஒரு பேர் கல்யாணம் நடக்காது. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். அடிக்க விழுந்து தாங்கி பிடிச்சா எல்லாரும் பி படிச்சு வச்சிருக்காங்க சார். பி படிச்சவங்களுக்கு 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். தமிழ்நாடு வளர்ந்தது இந்த இன்ஜினியரிங்ல தாமா. காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒரு லெவல்ல கிண்டல் பண்ணிடுறோம். ஒரு வீடு இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் உருவாக்குனதுனால அவன் ஏதோ ஒண்ணு பிடிச்சு ஒரு வேலை போயிட்டான். உண்மை. சொந்த வீடு கட்டிட்டான். வீட்டுல பாயிண்ட். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இங்கேயுமே வெறும் BE எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு படிச்சிருக்காங்க.